सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம மத்தியமா ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஆகஸ்ட் 2025க்கு பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது திருச்சி சபாவுக்கும் பொருந்தும், சென்னை சபாவுக்கும் பொருந்தும். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. மத்தியமால பாஸ் மார்க் எடுக்க ஃபஸ்ட் ரோமனை நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 5 மார்க்ஸு. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா, पंडित की संगति करने से दूर मूर्खता हो जातीன்னு சங்கதிகா ஃபல் லெசனில் இருக்கும். இந்த சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா படிச்சுக்கோங்க. வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நாரங்கி லால் ஹர்ரா பீலான்னு இந்திரதனுஷில் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஹான் அபி தக் லுஃப்த் ரஹான்னு இருக்கும். இதுவும் இந்திரதனுஷில் தான் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபோர்த்து லோக் யோஹி ஹை ஜிச்கத்தே சோச்சித்தேன்னு இருக்கும். இது ஏக் பூந்தில் இருக்கும். ஸோ இந்த நாளையும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த ஆனுவல் லீவ்லேயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, पंडित की संगति करने से दूर मूर्खता हो जातीன்னு இருக்கும். இது சங்கதிகா ஃபல்ல இருக்கும். இந்த சந்தர்ப்ப பாவார்த்தை நல்லா படிச்சுக்கோங்க. வர சான்சஸ் இருக்குது. கைச்சி நகின் ஹாத்துமேன் தேரேன்னு இருக்கும். இது அத்புத் மாயாவில் இருக்குது. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. வேஹி லடிக்கே ஆகிய சல்கர்னு இருக்கும். இது ஹோன்ஹார் லெசனில் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. கபி அபி தக் லுஃப்த் ரஹான்னு இருக்கும். இது இந்திரதனுஷில் இருக்கும். இதோட சந்தர்ப்ப பாவார்த்தையும் படிச்சுக்கோங்க. இந்த நாளையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். நீங்களும் இந்த ஆனுவல் லீவ்லேயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் படிங்க. செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. மொத்தம் 8 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் 5 பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சுக்கணுன்னா, புரே கைசே பலே பன் ஜாத்தே நல்லா பார்த்துக்கோங்க. கிஸ்கி சங்கதி சே கீட் பதங் ஜல் ஜாத்தா ஹை இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை படிச்சுக்கோங்க. லக்கடி கோயலா கைசே ஹோ ஜாத்தி ஹை இது எல்லாமே சங்கதிகா ஃபல்ல வரும். சங்கதிகா ஃபல்ல 4 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இருக்கும். 4த்தையுமே படிச்சுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து बूंद बादलों की गोद से निकलकर क्या सोचती हैன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து बूंद कैसे मोती बन जाती हैன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து ஏக் பூந்த் கவிதா கா உத்தேஷ்ய கியா ஹைன்னு இருக்கும். இதெல்லாம் ஏக் பூந்த் லெசனில் இருக்கும். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நல்லா படிச்சுக்கோங்க. செவன்த்து தாரே ஆகாஷ்மேன் கைசே லடக் ரஹே ஹைன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. வன்சி விருட்ச கைசே பஜார் ரகைன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது ரெண்டும் அத்புத் மாயாவில் இருக்கும். 9th இந்திரதனுஷ் கைசா பிரகட் ஹோத்தா ஹை. 10th இந்திரதனுஷ் மீன் கித்னே லோகோன் கி சவிகைன் இது ரெண்டுமே இந்திரதனுஷ் லெசனில் இருக்கும். 11th ஹோன்ஹார் பாலக் பாட் சீக்னே கைசே ஜாத்தே ஹைன். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் சே சுட்டி ஹோனே பர் ஹோன்ஹார் பாலக் கஹான் ஜாத்தே ஹைன் இதெல்லாம் ஹோன்ஹார் லெசனில் இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 13th விருந்து கே அனுசார் மெஹனத் கே பினா ஹம் கியா பா சக்தே ஹை. அடுத்தது ரஹீம் பிரேம் கி துல்னா கிஸ்ஸே கெஹத்தே ஹை. நெக்ஸ்ட்டு ரைதாஸ் கே தோஹே கா ஆஷிய கியா ஹை இது மூணுமே தோஹேயில் இருக்கும். தோஹேயில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னா, கமல் கியோ நஷ்ட ஹோ ஜாத்தே ஹை, லக்கடி கோயலா கைசை ஹோ ஜாத்தி ஹை இது ரெண்டுமே சங்கதிகா ஃபல் லெசனில் இருக்கும். நீங்களும் சங்கதிகா ஃபல் லெசனில் உள்ள 4 கொஸ்டின் அண்ட் ஆன்சரையுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேர்டு बूंद बादलों की गोद से निकलकर क्या सोचती है कवि बूंद के वाक्य का वर्णन कैसे करते हैं. 5th एक बूंद कविता का उद्देश्य क्या है. 3rd 4th 5th एक बूंद லெசனில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 6th तारे आकाश में कैसे लटक रहे हैं.
7th வனமாலி கி கராமாத் கியா கியா ஹைன். இது ரெண்டுமே வந்து அத்புத் மாயா லெசனில் இருக்கும். 8th வந்து இந்திரதனுஷ் கைசா பிரகட் ஹோத்தா ஹை. 9th இந்திரதனுஷ் மேன் கித்தனை லோகோன் கி சவி ஹைன். 8th 9th இந்திரதனுஷ் லெசனில் இருக்கும். 10th होनहार बालक पाठ सीखने कैसे जाते हैं. नेक्स्ट स्कूल से छुट्टी होने पर होनहार बालक कहाँ जाते हैं. இது ரெண்டும் ஹோன்ஹார் லெசனில் இருக்கும். ஸோ நீங்களும் இது எத்தனையும் படிச்சுக்கோங்க. 8 கொடுத்து 5 எழுத சொல்லும்போது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 12th दोहेलेंदु கேட்டிருப்பாங்க. कबीर ने गुरु और गोविंद में किसे श्रेष्ठ कहा है और क्यों. 13th वृंद के अनुसार मेहनत के बिना हम क्या पा नहीं सकते. 14th रैदास के दोहे का आशय क्या है. இந்த மூணுமே தோகையிலேருந்து உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த 14 படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஈஸியாக 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 8 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 12th ரோமன் படிங்க. 12th ரோமனுக்கு 10 மார்க்ஸ். நேராக 12th ரோமன் படிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. கின்ஹின் 5 பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கடைசி ரோமன் 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 61 62ல் இருக்கும். தேவநாகரி லிபி 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 2 மார்க் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 15 நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக 5 அட்டன் பண்ணி நம்ம பாஸ் மார்க், அதாவது 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதனால் இதை வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். नेक्स्ट 4th रोमन. 4th रोमन को 5 मार्क्स. किसी 2 पद्यों का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 4 தோகையும் நல்லா படிச்சுக்கோங்க. 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுலேருந்தே 2 வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். எழுதி பாருங்கள். இதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஒரு மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஒரு மிஸ்டேக் இல்லாட்டினா அப்படியே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. नेक्स्ट 3rd रोमन படிங்க. 3rd रोमन 14 மார்க்ஸ். கிசி ஏக் கவிதா கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிச்சுக்கணுன்னு, இந்திரதனுஷ் நல்லா படிச்சுக்கோங்க. ஹோன்ஹார் இது ரெண்டுத்தில் ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏக் பூந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2nd 12th 4th 3rd இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே 44 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்திரதனுஷ் ஹோன்ஹார் இதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிக்கணுன்னா ஏக் பூந்து படிச்சுக்கோங்க. சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, அத்புத் மாயா நல்லா படிச்சுக்கோங்க. ஹோன்ஹார் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் ஏக் பூந்தை படித்து வச்சுக்கோங்க. அத்புத் மாயா ஹோன்ஹார் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிக்கணுன்னு ஏக் பூந்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஃபஸ்ட்டு 2nd 12th 4th 3rd அட்டன் பண்ணாலே 44 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு 5th ரோமன். ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணுன்னாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணுன்னாலும் சரி, எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் 5 का अर्थ हिंदी में लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. 1 to 7 லெசன் படிச்சுக்கோங்க. 6th ரோமன் 5 மார்க்ஸு. விலோம் சப்தா கேட்டிருப்பாங்க. ஸோ அர்த்த லிக்கிய விலோம் சப்தா படித்தாலே நம்ம 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். அது 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 60 மார்க்ஸ் இல்லை, 55 மார்க்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 7th ரோமன் 5 மார்க்ஸ். 7th ரோமன் அட்டன் பண்ணும்போது தான் நீங்கள் 60 மார்க்ஸ் தொடுவீங்க. ஜோட் பனாயே, அதாவது மேட்ச். இதுக்கு எல்லா லெசனையும் படிச்சுக்கோங்க. மேட்ச் தானே, மீனிங் புரிஞ்சு கரெக்டாக மேட்ச் பண்ண மாட்டிங்களா, அதனால எல்லா லெசனையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th ரோமனுக்கு 10 மார்க்ஸ். வாக்கியம் பிரயோக் கீஜியே, அதாவது மேக் தி சென்டென்ஸு. இதுக்கு 1 to 7 லெசன். இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஈஸியாக ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கிறது அத்தனையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th ரோமன் எல்லாருமே பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி. 6 மார்க்ஸு. அதாவது காம்ப்ரிஹென்ஷன். கொஸ்டின் கொடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்தே கொஸ்டின் கேட்டு ஆன்சரும் இருக்கும் அந்த பேராகிராஃப்லேயே.
எல்லா லெசனையும் பார்த்துக்கிறது தான் நல்லது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर में एक या दो वाक्यों में लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க 10th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னா கின்ஹின் दो प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இது லெசன்லேருந்து வர கொஸ்டின் அண்ட் ஆன்சர். 5 மார்க் கொஸ்டின் 2 அட்டன் பண்ணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அக்பர் ने बीरबल की क्यों तारीफ की நல்லா பார்த்துக்கங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए இதையும் நல்லா பார்த்துக்கங்க. கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. नेक्स्ट थर्ड பாரதி की कविताएं जनता को क्यों पसंद आईं इधर नल्ला படிச்சுக்கங்க. फोर्थ பாரதி के बचपन के बारे में आप क्या जानते हैं இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கங்க. சென்னையில் ஆல்ரெடி கேட்டாச்சு. அப்துல் கலாம் லெசன் படித்தவங்க வந்து அதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்துல் கலாம் சாராம்சு படித்தாலே அதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சரை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 11th ரோமன் கடைசி ரோமனுக்கு முன்னாடி ரோமன் 15 மார்க்ஸு. கிசி ஏக் பாட்கா சாராம்சு லிக்கியன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வரும். டாக்டர் அப்துல் கலாம் இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துலேருந்து ஒன்று வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி, டாக்டர் அப்துல் கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டுத்துலேருந்து ஒன்று வந்துடும். கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸு என்னென்ன படிச்சுக்கணுன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா படிச்சுக்கோங்க. அதோட பீர்பல் கி சத்துராயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். இந்த ஆனுவல் லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் திறந்தோன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இவ்வளோ தான் மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பர். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. नेक्स्ट सेकेंड पेपर अपलोड பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.